எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அண்ணே எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க ஆறுமுகம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. என்ன நம்ம தம்பிமாருங்க 2 பேர் ஃபோனை போட்டால் எடுக்கவே மாட்றாங்க. சரி சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்ட வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருப்பீங்கல்ல? ஆமா ஆறுமுகம், ஆட்சி அமைஞ்சதுலேருந்து ரொம்ப வேலை. ஆமாம், உங்களுக்கு ஒரு பக்கம் வேலையாக இருந்தால் எனக்கு நிறைய பக்கம் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வேலை இருக்குல்ல, அது பெரிய வேலையால் போயிட்டு இருக்குது. சொல்லு என்ன இந்த வாரம் என்ன? என்னன்னா, தளபதி கட்சி ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்து சட்டசபையெல்லாம் நடந்து முடிஞ்சு பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் கூட்டணி கட்சிகளில் வேற ஒரு விஷயம்ல போயிட்டு இருக்குது. என்னது? கை கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தலைவர் இருக்கா, அப்படி இல்லை மாநில தலைவர். ஆமா, அவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தா, அப்படி இல்லை இந்த மாதிரி நான் வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து நான் பதவி ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சொல்லியிருந்தாரு. ஆமா, அதுக்கு என்ன ராஜினாமா லெட்டர்லாம் போய் தலைமையை பார்த்து கொடுத்துட்டே வந்துட்டாரலாம், டெல்லி தலைமையை பார்த்துட்டு. என்ன ஆறுமுகம் சொல்ற, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஆமா, அந்த அளவுக்கு போயிடுச்சா, கொடுத்துட்டு வந்துட்டாராம். இதனால அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்கணும்ல, ஆமா, அதுக்காண்டி முக்கியமான சில கால்குலேஷன்லாம் போட்டு வச்சிருக்கான் கை கட்சி. இப்படிலாம் எப்போ கை கமிச்சி பண்ணாது? ஆமா, கை கட்சி எப்பயும் பண்ணாது. இப்பதான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு வேக்கம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இலைக்கட்சி இருக்குல்ல, ஆமா, இலைக்கட்சிக்கு தெற்கு பக்கம் வந்து அந்த முக்கியமான ஒரு கம்யூனிட்டியோட ஓட் பேங்க் வந்து அந்த கட்சியெல்லாம் 2-3 உடஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அடி வாங்கிருச்சு அப்படியே. சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முன்னாடி இருந்த ஓட் பேங்க் கொஞ்சம் இருந்துச்சு அந்த கட்சிக்கு, அவங்க அந்த சமூகத்தோடது இப்போ வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்குது. ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2க்கும் அந்த ஓட் பேங்க் போயிருச்சுல, அந்த சமூகத்தோட ஓட் பேங்க்கு. ஆமா, அதை பயன்படுத்தி அதெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துடலாம் அவங்களுடைய வாக்குகளை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பிளான் போட்டிருக்காங்க கை கட்சி. பழைய திட்டமா இருக்கே கை கட்சி. ஆமா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது? ஆமாம், கை கட்சி தான் இந்த மாதிரி பண்ணுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாக்கில் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒருத்தர் எம்பியாக இருக்கக்கூடியவர், இப்போ அதாவது நம்ம டெல்லி இளவரசர் இருக்கார்ல, ஆமா, அவருக்கு நெருக்கமானவர். நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூரிய கட்சியை கண்டமேனி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா, அப்படி இல்லை வச்சு வெளுன்னு வெளுத்தாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதில் ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டே இருந்துச்சுல ரிசல்ட் வரைக்கும். ஆமா, ஆமா, அவரைத்தான் போட போறாங்களா. அவரை போட்டா ஏன்னா அவர் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர். ஆமா, 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 சரி. ஏற்கனவே ஃபேமஸான ஆள் வேற. அதனால அவரை போட்டோம்னா அந்த சமூகத்தோட வாக்குகளை நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான்ல இருக்குதான் கை கட்சி. எப்படி செயல்படுத்த போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2வது வாரம் மிக மிக முக்கியமான விஷயம் என்னது? ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஆமா, என்னன்னா இலைக்கட்சியிலேருந்து நிறைய பேர் தளபதி கட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்கல்ல. ஆமா, கூட்டமா வராங்க. ஆமா, முதல்ல 4 பேர் ரிசைன்மெண்ட் வந்தாங்க எம்எல்ஏக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஜி அமைச்சரே வந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க நிறைய பேர். அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சாங்கல்ல எல்லாரும். ஆமா, இப்போ என்னன்னா அந்த 4 பேர் ரிசைன்மெண்ட் வந்தாங்கல்ல, அதில் அந்த தெற்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் ரிசைன்மெண்ட் வந்தா, அப்படி இல்லை எம்எல்ஏ. ஆமாமா, ஆமா, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமை அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் எல்லாரும் வந்து ஜாயினே பண்றாங்களாமா, இலைக்கட்சியிலேருந்து வர்றவங்க ஃபுல்லா. ஓ அப்படியா? ஏன்னா இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களே தளபதி கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறது அவர் தானாமா. இது புது தகவலா இருக்கு. தளபதி கூட டைரக்டா நெருக்கமா இருக்கா அப்படியா. அதனால பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாஜி அமைச்சர் வந்தது, நிறைய நிர்வாகிகள் வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தடுத்து சென்னை மண்டலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரப்போறதா தகவல் வந்திருக்கு நமக்கு. ஓ ஆமா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே அடுத்து வரப்போறாங்கல்ல, ஆமா, வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கிறவங்கலாம் இவர் அந்த ரிசைன் பண்ண அந்த தெற்கு பக்கம் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அண்ணே நாங்கள் வரலான் இருக்கோம், இப்போ வரலாமா, எப்போ வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓ அப்படியா? சரி. ஆமா, அவர் வந்து ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாராமா. என்னன்னா இன்னும் நான் ஏற்கனவே மாஜி அமைச்சர்ல இருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, ஆமா, சீனியர்லாம் வந்திருக்காங்க அங்கிருந்து. அவங்களுக்கே இன்னும் இங்கே போஸ்டிங் கொடுக்கப்படலை, கட்சியில போஸ்டிங் இன்னும் வரல. ஆமாமா, ஆமா, அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாசம் இதுக்குள்ள போஸ்டிங் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாமா. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொடுக்கலைன்னா இங்கேயும் போஸ்டிங் இல்லாம அங்கேயும் போஸ்டிங் இல்லாம எல்லாருக்கும் அதிருப்தியா போகும். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் வந்து நீங்க வர்றது வராது உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்காராமா. அப்படியே பலேதான் இருக்கு. ஆமா, இலைக்கட்சியில இப்படி வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 3வதா ஒரு ஷாக்கான விஷயம் காத்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆஸ்தானமானவர் இருக்கார்ல, தளபதிக்கு ஆஸ்தானமானவரா இருந்தார்ல. ஆமா, எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு இருந்தாரு. ஆமா, முன்கூட்டியே நான் தான் தளபதிக்கு எல்லாத்தையும் சொன்னேன், திருச்செந்தூர்லாம் கூட்டு போயிட்டு வந்தா அப்படி இல்ல. ஆமா, ஆமா, அவரை பாத்தீங்கன்னா அவர் ஒரு போஸ்டிங்கை போட்டுட்டு திரும்ப தூக்கிட்டாங்கல்ல. ஆமாமா, இந்த விஷயம் அவருக்கே தெரியாதாம்மா. அப்படியா? ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து தளபதி கட்சியில வந்து இவர் வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டார் தளபதி கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை விரும்பாத 2 பேர் கட்சிக்குள்ளே இருக்காங்களாமா.
இது வேறயா? ஆமா, அந்த விரும்பாத 2 பேர் வந்து இவருக்கே தெரியாம, இவர் ஊர் இல்லாத நேரம் பார்த்து இவருக்கே தெரியாம அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரிய வந்திருக்குதாம்மா. இதற்கு எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அந்த அறிவிப்பு வந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. ஓ, இப்படி உள்கத்து இருக்கா? ஆமா, இது தவிர பார்த்தீங்கன்னா தளபதி கூட இன்னொருத்தர் சினிமா காலத்துலேருந்தே சுற்றிக்கிட்டு இருக்காருல ஒருத்தர். ஆமா. ஆமா, அவர் பார்த்தீங்கன்னா அவரையும் இந்த போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே. எத்தனை பேரு? ஆமா, முக்கியமான போஸ்டிங்கில். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வெளியிலே வரல. இப்போ தளபதி பிறந்த நாள் முடிஞ்சுல, ஆமா. அதுக்கு அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்க போக அதில் வந்து அந்த போஸ்டிங்கில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியவே வந்திருக்குது. ஓ, அவரே போட்டு உடைச்சிட்டாரா? ஆமாம், இந்த விஷயம் வந்து வெளியில் வரல. ஆனால் ஜோசியக்கார விஷயம் போட்ட உடனே வெளியில் வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி கூட வந்து ஆந்திராக்காரர் ஒருத்தர் இருப்பா, அப்படியில கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பா அப்படி கார்லையே. ஆமா ஆமா. ஆமாம், டெல்லிக்கு போனப்போ போனார், எங்கே போனாலும் கூடவே இருப்பா அப்படி. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த முக்கியமான போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்களாம். அடே சாமி. ஆமா, தளபதி கூடவே இருக்கிற போஸ்டிங் வந்து அவருக்கும் போட்டிருக்காங்க போல இருக்கு. அட்ரஸ் அக்க. அந்த தகவலே இன்னும் வெளியில வரல. இவருக்கு கொடுத்த தகவலும் வெளியில வரல, அவருக்கு கொடுத்த தகவலும் இன்னும் வெளியில வரல. ஆனா ஜோசியக்காரர் கொடுத்தது மட்டும் உடனே வெளியில வந்திருக்குது. இது என்னது? ஆமா, இது வந்து ஜோசியக்காரர் திட்டமிட்டு அந்த 2 பேர் வந்து பழி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அடுத்தடுத்த ஷாக்கான விஷயங்கள்லாம் காத்து கொண்டே இருக்கிறது. வெயிட் அண்ட் வாட்ச். பாத்துறோம். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.